விழுப்புரம் பக்கத்துல இருக்கு காடகனூர்ங்கிற ஊர். இங்கதான் ஸ்ரீ குரு மிஷன் அறக்கட்டளை பெயரில் ஒரு ஆசிரமம் இருக்கு. இந்த ஆசிரமத்தை யோகி ஸ்ரீ ராமானந்த குரு தான் நடத்திட்டு இருக்காராம். யோகி ஸ்ரீ ராமானந்த குரு இந்த ஆசிரமம் மூலமா தன்னோட இறைப்பணியையும் சமூக சேவையையும் செய்து வரதா நான் கேள்விப்பட்டேன். பல பிரச்சனைகளோடு தன்னை தேடி வரும் மக்களுக்கு ஆன்மீக வழியில் எளிய முறையில் தீர்வு கொடுக்கிறாராம். அது மட்டும் இல்லாம ஒரு மந்திரத்தையும் சொல்லி தீட்சை கொடுத்து பயனடைய வச்சிருக்காராம். அவர் பல அரிய மந்திரங்களை தன்னை தேடி வரவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வராரு. அதுல ரொம்ப அபூர்வமான மந்திரம் தான் அமிர்ததாரா மகா மந்திரம். இப்ப நான் யோகி ராமானந்தா குருஜி இருக்கிற ஆசிரமத்துக்கு வந்துட்டேன். நான் ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சதுமே உள்ள ஒரு விநாயகர் சிலை இருந்துச்சு. நான் அந்த பிள்ளையார கும்பிட்டுட்டு ஆசிரமத்துல யோகி ஸ்ரீ ராமானந்த குருஜி இருக்கிற இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சேன். இந்த ஆசிரமம் இயற்கை எழிலோடு இருந்தது. நான் அதை ரொம்பவே ரசிச்சேன். ஆசிரமத்தின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான சூரிய நாராயண லிங்கம் ஒண்ணு இருந்தது. அந்த மாதிரியான லிங்கத்தை நான் இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்ல. லிங்கத்துல பெருமாளின் முகம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த லிங்கத்தை சுற்றி இரு பக்கங்களிலும் சிறிய சிவலிங்கங்கள் வரிசையா இருந்தது. இதையெல்லாம் பார்த்ததுமே ஒரு கணம் என் மனசு அதுல லயிக்க ஆரம்பிச்சது. நான் அங்கிருந்து குருஜி இருக்கிற இடத்தை தேடி போனேன். அப்பதான் நான் அங்க இருக்கிற ஒரு விளம்பர போட கவனிச்சேன். கேட்டதையெல்லாம் தரும் அமிர்ததாரா மந்திர தீட்சை குருஜி அளிக்கிறாருன்னு அதுல இருந்தது. அது வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய அபூர்வ மந்திரம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ரீ ராமானந்த குருஜியின் முக்கிய சீடர்கள்ல இவரும் ஒருத்தர். இவர் பெயர் சந்தானம். இவர் சந்நியாச பயிற்சிகள்ல இங்க ஈடுபட்டிருக்காரு. இவர் அமிர்ததாரா மந்திரத்தால் நடந்த சில அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாரு. ஒவ்வொன்னும் வித்தியாசமானது மட்டுமில்ல, விந்தையானதும்னு எனக்கு தோணுச்சு. வணக்கம். திருப்பூர்ல இருந்து ஒரு தொழிலதிபர் வந்தாரு. ரொம்பவும் நொடிஞ்சு போய் ரொம்பவும், அதாவது என்ன சொல்ல, ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க லெவல்ல அவர் இருந்தார். ஆனா பார்க்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாரு. பார்க்க தான் ஆள் அழகா தெரிஞ்சாரு. குருஜி பார்த்து பேசி, இந்த மாதிரி நான் தொழில் பண்ணிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாரு. குருஜி என்ன சொன்னாரு, ஒன்னும் இல்ல, நீங்க முதல்ல உங்களை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அதுக்கு பேரு அமிர்ததாரான்னு பேரு. அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிங்க, ஒரு 45 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் தரும் அப்படின்னாரு. நம்பிக்கை இல்லாம அவர் கத்துக்கிட்டு போனாரு. 27ஆவது நாள் அவர் திரும்பி வராரு. அவர் வந்தது முதல் தடவை பஸ்ல, 2வது அவருடைய கார்ல வராரு. நான் கேக்குறேன், புரியல. சரி, கார் யாராவது வாடகை கூட வச்சுட்டு வரலாம், தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு கார் இருக்குன்னு நம்ம எடுத்துட்டு வரது இல்லையா அப்படி நினைச்சிட்டு நாங்க விட்டோம். உள்ள வந்துட்டு சொல்லி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் குருஜிக்கு பண்ணிட்டு, அந்த விஷயம் என்ன தெரியுங்களா குருஜி, நீங்க கத்து கொடுத்தீங்க, நான் கத்துக்கிட்டேன், நீங்க நம்பானா நம்புங்க, நம்பாட்டிப்பாங்க, எனக்கு வெளியே நின்று 5 கோடி ரூபாய் இந்த 20 நாள்ல வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஒண்ணுமே செய்யல. இந்த மந்திரத்தை நீங்க சொன்ன மாதிரி 108 தடவை இல்லாம எக்ஸ்ட்ரா கூட டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொன்னேன். என்ன நடந்தது, அந்த என்ன சொல்ல, மிராக்குலஸ் அப்படின்ற மாதிரி சொன்னா அது மிராக்குலஸ் சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் நீங்க கொடுத்துருக்கீங்க குருஜி. நான் இந்த வாழ்க்கையில பிறந்ததுக்கான பலனை இப்பதான் உணர்றேன். பணம் வரும் போகுன்றது மட்டும் இல்ல, என்னையே நான் பியூரிஃபை பண்ணிக்கிட்டு நான் என்ன செய்யணும் வாழ்க்கையில அப்படின்றதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு என்ன தெளிவான பாதையை, நான் யார்கிட்ட பேசுறோம், என்ன பண்றோம் பிசினஸ் ரீதியா, அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றது எல்லாமே டோட்டலி என்ன மாத்திருச்சு. நான் தெளிவா இருக்கேன் குருஜி. உண்மையிலே நான் இன்னைக்கு அந்த வந்த பணத்துல என் காரை நான் அடமானம் போட்டிருந்ததை கூட எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன செய்யணும் குருஜி, நீங்க எதுவும் செய்ய வேணாம், நீங்க நல்லா இருங்க, நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கோ 5 பேருக்கோ அவங்க கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க உதவிகளை செய்யுங்கன்னு சொன்னார். இது ஒரு சின்ன அனுபவம். இது தொழிலதிபர் அனுபவம். ஒரு இளைஞன் நல்லா படிச்சு, நல்ல டேலண்ட், நல்ல வேலையிலயும் இருந்தாரு. ஃபாரின் போக ட்ரை பண்றாரு. கிட்டத்தட்ட 6 வருஷமா ட்ரை பண்றாரு, போக முடியல. நல்ல நாலேஜ் அவருக்கு. அவருடைய ஃபீல்டுல, அதாவது அவர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபீல்டுல இருந்தாரு, இண்டஸ்ட்ரியல் லைன் அது. அதுல அவ்வளவு டேலண்ட் அவர். ஆனாலும் அந்த அவர் படிச்ச பிஇ படிச்சதுக்கு வேலை ஃபாரின் வேலை கிடைக்கல. இவரை விட ஜூனியர்லாம் ஈஸியா வெளிநாட்டுக்கு போயிட்டா வேலை இருக்கிறாங்க. இவருக்கு அது ரொம்ப ஃபீலிங். இதனால அவர் மேரேஜே பண்ணிக்கல. எனக்கு வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாதான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு வீட்டுல சொல்லிட்டாரு. வீட்டுல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, பண்ணிக்கிட்டானாலும் கேட்கல. ஆனா பிடிவாதமா இருந்தாரு. குருஜி இதே மந்திரத்தை தான் கொடுத்தாரு, அமிர்ததாரா மகா மந்திரம் தான் கொடுத்தாரு. நீ செய்ப்பா தம்பி, கவலைப்படாத, 90 நாள் செய் அப்படின்னாரு. அவருக்கு 45 நாள் சொன்னாரு, இவருக்கு 90 நாள். நான் அப்போ கேட்கறேன் குருஜி, அவர் போன அப்புறம், குருஜி அவருக்கு அவ்வளவு பிரச்சனைகளுக்கு வந்தவருக்கே 45 நாள் தான் இவருக்கு. இல்லப்பா, இவர் இளைஞர், சோ படபடப்பு தான் இருக்கும். ஏதோ மனப்பாடம் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சிடக்கூடாது.
வாழ்க்கையில கஷ்டப்பட்டவருக்கு அந்த பயம் இருக்கும், மந்திரத்தின் மேல ஒரு பக்தி இருக்கும். இவருக்கு அது இருக்காது. ஏன்னா வேலை கிடைக்கணும் அவ்வளவுதான், அந்த இன்டென்ஷன் தான் இருக்கும். அதனால இவருக்கு இதை கொடுப்போம், அதனால இது பெஸ்ட். அதனாலதான் 90 நாள் சொன்னேன். நம்புங்க, நம்பாம போங்க. சரியா 51ஆவது நாள் போன் பண்றாரு. நான் ஃபாரின் சார்ஜ் கிடைச்சிருச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் குருஜின்னு போன் பண்றாரு. இவர் மன்சூர் அலிகான். இவர் குருஜியின் ஒரு சீடர். இவர் முஸ்லிமாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் குருஜியிடம் சீடராக இருக்கிறார். இவரும் அமிர்ததாரா மகா மந்திரத்தினால் பயனடைந்திருக்கிறார். ஆனால் அவர் நண்பருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். ஒரு நண்பர் எனக்கு தெரிஞ்சவங்க வீடு வாங்கினாரு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அவர் கொஞ்சம் ஏமான நிலைமையில இருந்தவர். சிறு சிறு சேர்த்து வச்சு ஒரு வீடை வாங்கினாரு. கம்மியான விலைக்கு வருதுன்னு வாங்கினாரு. வாங்கினு ஒரு நிறைய பிரச்சனை. என்னடா இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. நான் சொல்லி பார்க்கும்போது, வீட்டுல போய் பார்க்கும்போது நிறைய தீய சக்திகளும் செய்வன செஞ்ச வீடுல இருந்ததுனால அது ஒரு பழஞ்ச வீடுமே இருந்தது. நீங்க ஏங்க இதை முன்னாடியே சொல்லாம நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல சீப்பா வந்தது, யாராவது சொன்னா இது பண்றாங்களா, நான் முந்திக்கணும் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, இது என்ன பரிகாரம்னு கேட்டாரு. இந்த மாதிரி விபத்து சொன்ன உடனே பயந்துட்டாரு. பயப்படாதீங்க, சரி பண்ணலாம் சொல்லிட்டு ஐயா தொடர்பு கேட்டேன். ஐயா இந்த மதத்தினால செய்யறதுக்கு முடியுமான்னு. தாளாம முடியும்னாரு. சரி டவுட் கிளியர் பண்ணிட்டாரு. அவர் அழைச்சிட்டு வந்தேன். அவர் அழைச்சிட்டு வரும்போது இந்த முயற்சி எடுத்தாரு. 3 மாசத்துல அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு நிம்மதியா இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த மாதிரி அந்த மந்திரங்களுடைய அனுபவங்களை சொல்லணும்னு சொன்னா ஆச்சரியப்பட வகையில இருக்கு. இது அக்ஷய பாத்திரம் மாதிரி அல்ல குறையாம கொண்டு இருக்கு. அடுத்தபடி இன்னொருத்தர் வந்தீங்கன்னா, இது முக்கியமான பிரச்சனை. ஒரு கணவன் மணிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் அவர் டைவர்ஸ் போற அளவுல பேசி சந்தேகப்பட்டு ரொம்ப தொல்லைப்படுந்தாரு. அந்த அம்மா அழுவாத குறை இல்ல. ஒரு நண்பர் தான் நெட்னு வந்தாரு, என்கிட்ட காமிச்சு இந்த மாதிரி இருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பார்த்தா சரி இதையும் நம்ம இந்த செய்ய முடியுமா, டைவர்ஸ் சரி போறவரை நிறுத்த முடியுமா பாப்போம் அப்படின்னு திரும்பி ஐயா டாக்ஷன் வந்தேன். ஐயாவும் தீட்சை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளைக்கு மேல ஆச்சு. அந்த கோர்ட்டு கேஸுக்கு போகாம அவர் மனம் திருந்தி இந்த தீட்சையின் மூலயமா எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. கோர்ட்டு கேஸுக்கு போய் முடியாது வேண்டான்னு சொன்ன ஆளு இப்ப அவரே வாபஸ் வாங்குற அளவுக்கு ஆகி போச்சு. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் பேரு ஸ்ரீனிவாசன். இவரும் குருஜியோட சீடர்கள்ல ஒருவர். இவரும் அமிர்ததாரா மகா மந்திரத்தினால இவரோட குடும்ப அலுவலக பிரச்சனைகள் சுமூகமாயிருக்கு. நான் குருஜியை பார்க்க அனுமதி வாங்கி அவரது அறைக்குள்ள போய் அவரை சந்திச்சேன். குருஜியை இதற்கு முன் பார்த்திராத எனக்கு அவரை பார்த்ததும் எனக்கு ஒரு சிறிய அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியாது. அவரிடம் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பேச ஆரம்பித்தேன். ஆன்மீகத்தில் பல விஷயங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டவை எல்லாம் எனக்கு பிரமிப்பூட்டுச்சு. அவர் பிறக்கும்போது எல்லா குழந்தைகளையும் போல ஆரோக்கியமா தான் பிறந்திருக்காரு. 1960 அவருக்கு மூளை காய்ச்சலும் இளம்பிள்ளை வாதமும் ஏற்பட்டு கிட்டத்தட்ட இறக்கும் நிலைக்கு போய்விட்டார். மருத்துவர்களும் மருத்துவமும் இவரை கைவிட்ட போது இவர் உயிர் பிழைத்தது உண்மையிலேயே அது கடவுள் செயலாகத்தான் எனக்கு புரிந்தது. குருஜி ஆரம்ப காலத்தில் கடவுளை வணங்கும் முன்பே கடவுள் இல்லை என ஒரு கம்யூனிஸ்டாக இருந்ததையும் அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க சில வழிகளை காட்டி இருக்கிறாங்க. அந்த வழியில சென்று பார்த்து அனுபவிச்சு பயிற்சி பண்ணி அதுக்கு அப்புறம் நாம கடவுள் இல்ல அல்லது இருக்கிறாருன்னு சொல்லணுமே தவிர ஒட்டுமொத்தமாவே எதுவுமே பண்ணாம கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அது என்ன நியாயமாகும்? அது தவறு. ஆக நம்ம அந்த எண்ணத்தை மாத்தி கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கறத நாம துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மனசுக்குள்ள விழ ஆரம்பிச்சது. என்னுடைய அப்பாவினுடைய நண்பர் ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தி சர்மா, கீழையூர் பக்கத்துல கீழையூர் தான் அவரும் இப்போ துரதிருஷ்டவசமா இல்ல. அவரும் எனக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்தாரு. இந்த மந்திரத்தை நீ ஜெபிச்சு பாரு, உனக்கு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மந்திரத்தை கொடுத்தார். அதை நான் ஜெபிக்கும் போதுதான் எனக்குள்ள ஒரு ஒளி பிரவாகம் வெடித்து சிதறியது. அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கை நிலையே மாறியதுன்னு நான் பல இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறேன். இவங்க பேரு துளசி. இவங்க நாகர்கோயில இருந்து வந்திருக்காங்க. இவங்க முதல்ல குருஜிய கனவுல தான் பார்த்ததா சொல்றாங்க. அதுக்கு பிறகு கனவுல பார்த்த குருஜிய இவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா குருஜிய பத்தின தகவல்கள் இவங்களுக்கு சரியா கிடைக்கல. அதுக்கு பிறகு இவங்க எதேச்சையா இணையத்துல வேறு ஏதோ தேடிக்கொண்டிருந்திருக்காங்க. அப்போ உஜ்லா தேவி இணையதளத்துல குருஜியோட போட்டோவை பார்த்திருக்காங்க. தான் கனவுல பார்த்த உருவம் குருஜியோடதுதான்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. இயல்புலேயே ஆன்மீகத்துல நாட்டம் இருக்க துளசிக்கு அமிர்ததாரா மந்திர தீட்சையும் குருஜி இவங்களுக்கு கொடுத்திருக்காரு. அமிர்ததாரா
மந்திர தீட்சைன்னு சொல்றாங்க. அத என்ன சொல்றாங்க அப்படின்னா, அத அந்த மந்திரம் சித்தியான பிறகு அது தீட்சை கொடுக்கறாங்க. தீட்சை கொடுத்து அது சித்தியான பிறகு நம்ம ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு போகிற டைம்ல அது ஒரு 15 or 20 டைம்ஸ் அதை உருவேற்றிட்டு இல்ல அதை திரும்ப சொல்லிட்டு போனோம்னா நமக்கு அந்த விஷயங்கள் நமக்கு சித்தியாகும்னு சொல்றாங்க. இவர் பேரு பாபு. இவர் சிறுவயது முதலே ஆஸ்துமாவினால பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டிருக்காரு. மருத்துவத்தினால் இவருக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை. பணம் தான் செலவாயிருக்குது. ஆனா இப்ப குருஜியை பார்த்து அமிர்ததாரா மந்திர தீட்சையை பெற்றதும் பாபுவிற்கு இப்போ ஆஸ்துமா சரியாகிவிட்டது. ஆஸ்மான் வியாதி இருந்தது சார். சின்ன வயசுல இருந்து டஸ்ட் அலர்ஜி ஆஸ்மான் இருந்தது. அவர் பார்க்க சொல்லி அருமைப்படுத்தினாங்க. இங்க பார்த்தா கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சுத்தமா அந்த அமிர்ததாரா மந்திரத்தினால ஃபுல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. நீங்க அந்த மருந்து மாதிரி எதனா சாப்பிட்டீங்களா? இல்ல அது மந்திரம் தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மந்திரத்தை ஜபிக்க சொன்னாங்க, இல்லைன்னா எழுதி பார்க்க சொன்னாங்க சார். எழுத்து மூலியமாவும் எழுதி பார்த்தோம், இல்ல வாய் மூலியமாவும் ஜபிச்சு பார்த்தோம். இப்ப பியூராவே கிளியர் ஆயிடுச்சு. 75% 100% கிளியர் ஆயிடுச்சு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்த பிறகு வழக்கமாக கோயிலுக்கு போவது, வழிபாடு செய்வது என்றில்லாமல் ஆன்மீகத்தின் வழியே பல உண்மைகளை தேட ஆரம்பித்திருக்கிறார் குருஜி. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்த போது ஒரு அவதூதர், ருத்ர பரமஹம்சர் பேரு. அப்போ அவரு 1997 ஜனவரி மாசம் 14ஆம் தேதி அவரு எனக்கு தீட்சை கொடுத்தாரு. இங்க தங்கி இருந்தார். அதுக்கு முந்தைய இங்க வந்திருந்தார். என் கூட தங்கி இருந்தாரு. தங்கியிருந்து எனக்கு அந்த தீட்சை முறைப்படியான சன்னியாச தீட்சை கொடுத்து என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை துவக்கி வச்சார். இவர் பேர் முத்துசாமி. இவர் சென்னையிலிருந்து குருஜியை பார்க்க வந்திருக்காரு. இவருக்கு தொழில் நஷ்டமாகி மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்காரு. இவருடைய மன கஷ்டத்துல மது பழக்கத்துக்கும் அடிமையாகி இருக்காரு. அந்த சமயத்துல தான் உஜ்லா தேவி இணையதளத்தின் மூலமா யோகி ஸ்ரீ ராமானந்தா குருஜியை பத்தியும் அமிர்ததாரா மந்திரத்தை பத்தியும் கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காரு. குருஜியும் இவருக்கு அமிர்ததாரா மந்திர தீட்சை கொடுத்து 90 நாள் கழித்து வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. ஆனா முத்துசாமிக்கு 90 நாளுக்கு முன்பே குடிப்பழக்கத்தை மறந்ததோடு புதிய தொழிலையும் ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கான முதல் விசிட்டிங் கார்டை குருஜிக்கு கொடுக்க தான் இங்க வந்திருக்காரு. என் பேர் முத்துசாமி. குருஜி எனக்கு யார் மூலமாவும் தெரியாது. ஓகே, நான் வெப்சைட்ல எதாச்சியா பார்க்கணும். ஒரு டைம் நான் ரொம்ப நல்லா இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டகாலம் வந்துட்டு பின்னாடி எதையாவது நோண்டிக்கிட்டு இருக்கும்போது குருஜியோட வெப்சைட் உஜ்லா தேவி அப்படின்ற ஒரு இது பார்க்கும்போது அதை ஓபன் பண்ணி அப்படியே உள்ள போயிட்டு இருந்தேன். ரொம்ப டீப்பா அப்படியே போயிட்டே இருக்கும்போது காசு தரும் மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்னு பார்த்துட்டேன். அப்போ எனக்கு ஒரு எனர்ஜி வந்த மாதிரி ஆயிடுச்சு. காசு தர்றதுக்கு ஒரு மந்திரம் இருக்குன்னா அது நம்ம நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது காசு தரும் மந்திரம் அப்படின்னு அசால்ட்டா ஒரு மந்திரம். அதுக்கு முன்னாடி சில விளக்கங்கள் வேற ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுல அந்த காசு தர்றது மந்திரம் இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் டீப்பா அதை பார்க்கணுமேன்ட்டு அதை இது பண்ணா 2 கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருந்தாங்க. ஓகே, அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த குருஜியோட அந்த மந்திரம் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது குருஜி நீங்க நேரா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்ப பார்க்கணும்னா நீங்க மண்டே கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே வர மாதிரி பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2-3 வாரமா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எனக்கு அது அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு தான் ஏற்கனவே பேட் டைம், அதை எங்கிருந்து கிடைக்க போகுதுன்ட்டு விட்டுட்டேன். அப்படியே அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலும் வர்றதுக்கான வழி இல்லை, அது காசு இல்லை. அப்ப இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு திருப்பி நான் அவங்க மெயிலுக்கு நான் மெயில் அனுப்பிச்ச ஆரம்பிச்சேன். தொடர்ந்து குருஜி கிட்ட என்னோட ஜாதகம், டேட் ஆஃப் பர்த், என்னோட சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்கு, 6, 8, 12 கிரகங்கள்லாம் மறைஞ்சிருக்கு, இது ஏதாவது குறையா, நான் நல்லா இருந்ததுனால என்ன குருஜி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்க. எவ்வளவு பேரை காப்பாத்துறதா எல்லாரும் எழுதியிருக்காங்க, இதுல மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, எல்லாம் தான் நான் பாத்திருக்கேன். அப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்களான்ட்டு தொடர்ந்து அவர் விடவே இல்லை, தொந்தரவு பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு மந்திரத்தை அனுப்பிச்சாங்க, ஒரு சாதாரண ஒரு மந்திரம். இதை சொல்லிக்கிட்டு வாங்க, தொடர்ந்து ஒரு நாளுக்கு 3 வேளை சொல்லுங்க, உங்களுக்கு லைஃப்ல சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் குருஜி நீங்க ஒரு முறை நேரில் சந்திச்சு உங்க இதுகளை கேட்டு போறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய பழைய கால நண்பர் ஒருத்தர் இடையில திடீர்னு ஒரு 2-3 நாள்லயே சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஞாயிற்றுக்கிழமை நான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டு எனக்கு அதுக்கு பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலா ஹெல்ப் பண்ணி ஒரு கேட்டரிங் சென்டர் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அன்னைக்கே அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த 4வது நாள்ல அட்வான்ஸ் கொடுத்தோம். நல்ல விஷயம் நடந்துருச்சு, ரொம்ப நல்ல விஷயம் நடந்துருச்சு. 1 மாசம் கூட கிடையாது, ஒரு 4 நாள். ஆமா, ஒரு கரெக்டா ஒரு 10-15 நாளுக்குள்ளேயே, ஒரு வாரம், ஒரு 15 நாளுக்கு, ஒரு வாரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆனோடனே எனக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இதுல பெரிய விஷயம் என்னன்னா எனக்கு
இந்த தீய பழக்கம்னு சொல்றோம் இல்லையா, அந்த சரக்கு, அது டோட்டலா வந்து அப்படியே என்னை அறியாம வந்து விட்டுட்டது மட்டும் இல்ல, அதான் அம்மா கெஞ்சிருக்காங்க, அப்பா கெஞ்சிருக்காங்க, என் ஒய்ஃபு கெஞ்சிருக்கா, எவ்வளவு பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணாதப்பா அப்படி இப்படின்ட்டு எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. எதையுமே அப்போதைக்கு அவங்க கிட்ட சரி ஓகேன்னு சொன்னா கூட, ஆனா அடி மனசுல எனக்கு வந்து அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், கடை மூடிடுவானே இவங்கிட்ட மாட்டிடுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா என்னன்னா குருஜி கிட்ட வந்துட்டு போன முன்னாடி அப்படியே படிப்படியா இதாயிட்டு இப்ப என்ன முடிவு வந்திருக்குன்னா, அதாவது வந்து இந்த ஜென்மம் இல்ல, அடுத்த ஜென்மத்துல ஒரு அரசனா பிறந்தா கூட சோமபானம்ங்கிற பேர்ல ஏதாவது இருந்தா கூட குடிக்க கூடாது அப்படின்ற முடிவு எனக்கு தானா வந்துச்சு. ஆமா ஆமா. இப்போ குருஜியை பார்த்ததுல உங்களுக்கு நல்ல விஷயம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, குருஜி என்ன வர சொன்னது 90 நாள் கழிச்சுதான். ஆனா வந்து அதுக்குள்ளே இது நடந்துருச்சு. என்னுடைய இப்ப விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கேன் இல்லையா, அதை முதல் கார்டு குருஜி கிட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுக்காக வந்திருக்கேன். வந்து இன்னைக்கு அந்த பிசினஸ் இது சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். குருஜியை பார்த்ததுல சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆத்ம திருப்தி மட்டும் இல்ல, எல்லா வகையிலும் திருப்தி. இது வந்து அதாவது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இதை சொல்றதுக்கு எனக்கு வேற வார்த்தையே தெரியல. இவங்க பேரு ஓவிய சந்திரிகா. குருஜியை தனது அப்பா மூலம் சிறுவயது முதலே இவங்களுக்கு அறிமுகம் கிடைச்சிருக்கு. இவங்க 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அடிக்கடி ஞாபக மறதியினால நல்ல மதிப்பெண் வாங்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு குருஜியிடமிருந்து அமிர்ததாரா மகாமந்திர தீட்சையை வாங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஓவிய சந்திரிகாவின் நினைவாற்றல் பெருகி இருக்கு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 423 மார்க் வாங்கினதா சொல்றாங்க. எங்க அப்பா முதல்ல இருந்தே எனக்கு சொன்னாரு, எதனா உனக்கு படிக்கிறதுல ப்ராப்ளம்னா மறக்கிறதா இருந்தா நீ குருஜி கிட்ட போய் கேளு, அவர் சொல்லுவாரு அதுக்கான தீர்வுன்னாரு. நான் சின்ன வயசுல விளையாட்டுத்தனமா அடப்போ அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 10th படிக்கும் போது எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஐயோ மார்க் எடுக்கணுமேனு. ரொம்ப எனக்கு அடிக்கடி படிச்ச உடனே அடிக்கடி மறந்து போயிடும், ரொம்ப ஞாபகம் மருதி. அதனால நான் வந்து எங்க அப்பா சொன்னதை அப்ப யோசிச்சு பார்த்து நான் குருஜிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு படிக்கிறது மறந்து போகுது குருஜி, எனக்கு எதனா தீர்வு சொல்லுங்கன்னு. அவர் வந்து சில மந்திரங்களை வந்து எனக்கு சொன்னாரு, இந்த மாதிரிலாம் நீ பயிற்சி எடுத்தா உனக்கு ஞாபக மருதி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் வந்து அவர் சொன்ன சில மந்திரங்களை வந்து நான் காலை மாலையெல்லாம் அது மாதிரி பயிற்சி எடுத்துட்டு இருந்தேன். அது மாதிரி எடுக்க எடுக்க எனக்கு ஞாபக மருதி வந்து ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி அவர் சொன்ன மாரி நான் படிச்சேன். அதே மாதிரி 10th பப்ளிக் எக்ஸாம்ல 423 மார்க் எடுத்தேன். அவர் சொன்னபடி அதுக்கப்புறமும் அவர் சொன்னபடி கேட்டு இப்ப நல்லபடியா டிப்ளமோ 2nd இயர் படிக்கிறேன். குருஜியிடம் நான் அமிர்ததாரா மகாமந்திரத்தை பற்றி கேட்டபோது, அமிர்ததாரா மந்திரம் தான் தன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த எல்லாவற்றிலும் மிகவும் உச்சபட்சமானதாக கருதுகிறார். ஏனென்றால் இந்த ஒரு மந்திரமே மனிதனுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்கிறது என்கிறார் குருஜி. அதாவது அமிர்ததாரா மகாமந்திரம்ங்கிறது தான் என் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு தாத்பரியம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த அமிர்ததாரா மந்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமிர்தம்னா தெரியும் உங்களுக்கு, சாகாமல் வாழ வைப்பது. தாரா என்றால் மழை. அதாவது அமிர்தம் மழை போல கொட்டுவது, உயிர்த்தன்மை என்பது, ஜீவத்தன்மை என்பது மழை போல கொட்டுவது, இடையறாமல் கிடைப்பது அப்படிங்கிறது தான் அமிர்ததாராங்கிற அந்த வார்த்தைக்கு பொருள். இவங்க பேரு லட்சுமி பிரியா. இவங்க கணவரோடு சென்னையில இருந்து குருஜியை பார்க்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 6 வருடங்கள் ஆகுது. ஆனா இவங்களுக்கு குழந்தை இன்னும் பிறக்கல. இவங்க மருத்துவரிடம் சென்று பரிசோதித்தும் பார்த்திருக்காங்க. 2 பேருக்கும் நார்மல் தான் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா எந்த முன்னேற்றமும் மருத்துவத்தினால கிடைக்கல. அதனால குருஜியை பார்த்திருக்காங்க. அதற்கு குருஜி இவங்களோட கர்மா தான் குழந்தையின்மைக்கு காரணம்னு சொல்லி கர்மாவை போக்க பூஜைகள் செய்து அமிர்ததாரா மந்திர தீட்சையும் கொடுத்திருக்காரு. இப்போ லட்சுமி பிரியா குழந்தை பிறந்திடும்னு நம்பிக்கையா சொல்றாங்க. எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷம் குழந்தை இல்ல. ஸோ அதனால நாங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போனோம், நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், நிறைய செக்அப்ஸ் எல்லாம் பார்த்தாலும் ஒன்றும் பாசிட்டிவா எந்த ரிசல்ட்டும் வரல. நிறைய ஃபால்ஸ் ஹோப்ஸ் கொடுத்தாங்க, நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணோம். பட் ஆனா கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு யாருமே சொல்லவே இல்லை. எனக்கும் நான் நிறைய டெஸ்ட் பண்ணியும் ஒன்னும் எல்லாமே நார்மல் தான், அவருக்கும் பார்த்தா எல்லாம் நார்மல் தான். ஆனா ஏன் குழந்தை இல்லைன்றதுக்கு எந்த டாக்டரும் பதில் சொல்லவே இல்லை. அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி என்ன இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், இல்ல நீங்க நிறைய மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு மாத்திரை தான் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்களே தவிர, அந்த மாத்திரையால என் உடம்பு தான் பலவீனமாச்சே தவிர எனக்கு ஒன்றும் பாசிட்டிவா எந்த ரிசல்ட்டும் வரல. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து டாக்டர்ஸ் எல்லாம் நம்புறது இனி வேஸ்ட்ன்னு நாங்க 2 பேருமே ரொம்ப மனசுடைஞ்சிருந்த போதுதான் ஒரு வாட்டி
எங்க வீட்டுக்கார் வந்து நெட் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உஜிலா தேவி வெப்சைட் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல வந்து குருஜியை பத்தி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சோம். நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் குருஜியை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பிரச்சனைக்குன்னு வந்து குருஜி அவங்களுக்கு எப்படி அது வந்து ஒரு சால்வேட்டரா இருந்திருக்காங்கன்றது அவங்களோட உண்மையான வேர்டிங்ஸ் எல்லாம் பார்த்து சரி அப்போ வந்து நம்மளும் போய் குருஜியை பார்க்கணும்னு சொல்லிட்டு போன ஆகஸ்ட்ல தான் நாங்க முதல்ல வந்து குருஜியை பார்த்தோம், நானும் எங்க வீட்டுக்காரும். அப்போ குருஜி வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு சொன்னாரு, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கு, ஆனா வந்து நிறைய கர்மாஸ் எல்லாம் இருக்கு, அந்த கர்மாவெல்லாம் போக்கணும், அதனால நிறைய மந்திரங்கள் பூஜைகள்லாம் செய்யணும்னாரு. ரொம்ப எளிய முறை பூஜைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சின்ன சின்ன ஸ்லோகங்கள் சொல்றது, அப்புறம் எப்படி வீட்லயே எப்படிலாம் சாமி கும்பிடணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ குருஜியை பார்த்து ஆரம்பித்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. என் உடம்பு முன்ன மாத்திரை சாப்பிட்டு பலவீனமானதை வந்து இப்ப கொஞ்சம் நான் ரெக்கவர் ஆகி ஓரளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா நானே ஃபீல் பண்றேன். கூடிய சீக்கிரம் கண்டிப்பா குழந்தையோட இருப்பேன்னு சொல்லிட்டு குருஜியால அது நடக்கும்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். இந்த மந்திரங்கள் எல்லாம் எப்படி பலிக்கின்றன, எவ்வாறு செயல்படுகின்றன என்று எனக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. குறிப்பாக இவர் அமிர்ததாரா மந்திரத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கால அளவு செய்ய சொல்கிறார். இது எப்படி என்று நான் யோசித்த போது குருஜியே அதை பற்றி விளக்கினார். மனித உடல் என்பது வெறும் உடல் மட்டுமல்ல, அது சப்தத்தினால் ஆனது என்றும், உடலை ஸ்தூல உடல், சூட்சம உடல், அதிசூட்சம உடல் என்று 3ஆக பிரித்தும் அவர் எனக்கு விளக்கினார். இந்த அமிர்ததாரா மந்திரம் எப்படி ஒவ்வொருக்கு கொடுக்குதுன்னா, இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான்னு வச்சுடுங்க, ராமசாமின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த ராமசாமிங்கிற அந்த மனுஷன் வந்து நாம ஒரு பொதுவா அவனை ஒரு உடம்பா தான் பாக்குறோம். ஆனா ராமசாமிங்கிற மனிதன் வெறும் உடம்பு மட்டுமல்ல, உடம்ப வந்து அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிராணமய கோஷம், அவனுடைய உயிர், உயிரை இயக்கக்கூடிய ஆத்மா, ஆத்மமய கோஷம். ஆக இந்த 3 உடல் இருக்கு. அதாவது ஸ்தூல உடல், சூட்சம உடல், அதிசூட்சம உடல் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு ஆத்மாவினுடைய தன்மைக்கு தக்கவாறு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான அதாவது ஆரா, அவனை சுற்றி இருக்கிற ஒளிவட்டங்கள் உண்டு. அந்த ஒளிவட்டத்தை பொறுத்துதான் அவனுடைய குணம் அமைகிறதா நம்ம வேதம் சொல்லுது. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே ராஜசம், தாமசம், சத்வசம் அப்படிங்கிற ஒரு 3 குணாதிசயத்துக்குள்ள வந்துடுறாங்க. அவங்க யாரா இருந்தாலும் அவர்கள், அதாவது ராஜசம்னா சுறுசுறுப்பு நிறைந்தவர்கள், தாமசம்னா சோம்பேறித்தனமானவர்கள், சத்வசம்னா நிதானமானவர்கள், அமைதியானவர்கள். அப்படி இந்த 3 வெரைட்டிஸ் தான். இதுல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இது பண்ணி ஒவ்வொரு மனிதனும் படுறான். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களும் இந்த 3 குணாதிசயத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்போ அவர்களுக்கு ஒவ்வொரு கலர் இருக்கு. அந்த கலர் தான் வந்து மந்திரமா வர்றது. அதாவது காட்சிய பார்க்கக்கூடிய அந்த காட்சி, இப்போ உதாரணத்துக்கு சந்திரமண்டலத்தில் ஆராய்ச்சி பண்ணி அங்க இருக்கிற சேட்டலைட் அனுப்பக்கூடிய சிக்னல்களை இங்க வாங்கி, சிக்னல்னா அது ஒரு ஒலி, அந்த ஒலியை வாங்கிதான் கீழே இங்க பூமியில இருக்கிறவங்க போட்டோவா, அதாவது உருவப்படமா அதை கொண்டு வர்றாங்க. ஆக சத்தமாக இருப்பதுதான் உருவமாக வரும். ஆக நம்மளுடைய உடம்பை சுத்தி இருக்கிற அந்த ஆரா ஒரு உருவமாக இருக்குது. அப்ப இந்த உருவத்துக்கு என்று ஒரு சத்தம் இருக்குது. அந்த சத்தத்தை கண்டுபிடிக்கணும். அந்த சத்தத்தை கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு மனிதனும், இந்த பூமியில இன்னைக்கு பிறந்து உயிரோட இருந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், பிறந்து இறந்து போன மனிதனுக்கும், நாளைக்கு பிறக்க போகிற மனிதனுக்கு, அவன் எத்தனை கோடி மனிதன் இருந்தாலும் அத்தனை கோடி சத்தம், அத்தனை கோடி மந்திரம் இருக்குது. ஆசிரமத்துல இருக்க ஒரு மண்டபத்துல இந்த யாகத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கத நான் கவனிச்சேன். அந்த யாகத்துல கலந்துக்க உள்ளூர் மட்டுமில்லாம வெளியூர்கள்ல இருந்தும் பலரும் வந்திருந்தாங்க. ஒரு புரோகிதர் யாக குண்டத்தை தயார் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாரும் யோகி ஸ்ரீ ராமானந்த குருஜிக்காக காத்துட்டு இருந்தாங்க. வெளியே ஒரு வாகனம் வர சத்தம் கேட்டது. எல்லாரும் வெளியே போனாங்க. நானும் வெளியே போனேன். அந்த வாகனத்திலிருந்து குருஜி வெளியே வந்தாரு. நானும் அவரை வணங்கினேன். நடக்க முடியாத குருஜியை சுமந்து செல்லும் பாக்கியம் 2 சீடர்களுக்கு கிடைச்சது.
குருஜியை அங்கிருந்த ஒரு பீடத்துல சீடர்கள் அமர வச்சாங்க. குருஜி சொன்னதும் யாகம் வளர்க்கப்பட்டது. புரோகிதர் மந்திரங்களை ஓத கூடியிருந்த மக்களும் குருஜியின் சீடர்களும் மூலிகைகளையும் வேர்களையும் யாக குண்டத்திலே இட்டு யாகத்தீய வளர்த்தாங்க. அமிர்ததாரா மந்திரத்தினால கிடைக்கும் 13 பலன்கள் என்னன்னா, செல்வமும் செல்வாக்கும் பெருகும், வியாபாரம் அபிவிருத்தி அடையும், குடும்பத்தில் அமைதி நிலவும், கணவன் மனைவி சிக்கல் தீரும், நல்ல திருமண வாழ்க்கை உடனடியாக அமையும், குழந்தை பாக்கியத்தை பெறலாம், குழந்தைகள் வளர்ச்சி காண்பார்கள், கல்வி தடையில்லாமல் வளரும், செவ்வாய் தோஷங்கள் விலகும், சனி மற்றும் ராகு கேது தோஷம் தீரும், நீண்ட நாள் நோய்கள் விலகும், தீய சக்திகளின் பாதிப்புகள் அகலும், தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். இப்படி 13 பலன்களே ஒரே மந்திரத்துல கிடைக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா பட்டுச்சு. இந்த யாகத்துல கலந்துகிட்ட ஒரு அழகான பெண் குழந்தை துள்ளி குதிச்சு ஆடிட்டு இருந்ததை யாராலும் மறக்க முடியாது. ஆனா அந்த அழகான பெண் குழந்தை பிறந்ததற்கு காரணமா இருந்தது இந்த அமிர்ததாரா மகா மந்திரம் தான் நான் அந்த குழந்தையோட பெற்றோர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். சென்னையிலிருந்து வர இந்த தம்பதியினருக்கு திருமணமாகி 18 ஆண்டுகளாக குழந்தை இல்லாம தவிச்சிருக்காங்க. குருஜி இவங்களுக்கு அமிர்ததாரா மகாமந்திர தீட்சையை கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு அழகான இந்த பெண் குழந்தை இவங்களுக்கு பிறந்ததா சொல்றாங்க. குழந்தை இல்லாம இருந்தது. வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எங்க ராசிகா தேவி பிறந்தேன். இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க வச்சு ஒரு கொஞ்சம் பூஜைகள் படிச்சு இந்த தீட்சையெல்லாம் கொடுத்தாங்க. இந்த தீட்சையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அதை நாங்கள் முறைப்படி கொஞ்சம் செஞ்சோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த குழந்தை கிடைச்சது. எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் ஆச்சரியத்தை மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு பரவசத்தையும் இந்த இடம் எனக்கு ஏற்படுத்துச்சு. காசை மட்டுமே குறிக்கோளா கொண்டு செயல்படுற இந்த உலகத்துல காசு தர மந்திரம்னு மக்களை வரவழைச்சு காசை தாண்டி நிறைய வரங்களை தரக்கூடிய மந்திரங்களை சொல்லி கொடுக்கிற யோகி ஸ்ரீ ராமானந்த குருஜி எனக்கு ஒரு அதிசயமா தான் தெரிகிறாரு. ஊனத்தை வென்று ஞானத்தை அடைந்த யோகி ஸ்ரீ ராமானந்த குருஜி எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். மக்களுக்காக வாழ்ந்து வர யோகி ஸ்ரீ ராமானந்த குருஜி பல்லாண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக பணியை செய்ய அந்த கடவுளை வேண்டி அங்கிருந்து கிளம்பினேன்.